Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 587 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சஞ்சய் குரூப்பை தான் காட்டுறாங்க. எப்படியோ இன்னொரு எக்ஸிட்டை கண்டுபிடிச்சு வெளியில வந்தாச்சு. ஆனா என்ன 4 பேரும் மாத்தி ஸ்வாப் ஆனாங்கல்ல, அது இன்னும் சரியாகல, அப்படியே தான் இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க இங்க இருந்து தப்பிச்சு ஒண்ணுமே தவிர வேற எதை பத்தி யோசிக்க முடியாது. ஆனா எப்படி ஆச்சுன்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. எப்படி இவங்க பேசிட்டு போகும்போது அந்த குழந்தைங்கலாம் எங்களால சுத்தமா முடியலன்னு சொல்லி குளிர்ல அப்படியே நடுங்குவாங்க. அதே நேரம் இங்க நம்ம சஞ்சய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் இந்த மாதிரி நமியோட உடம்புக்குள்ள வந்துட்டேன், வேற லெவலு, யார்ட்டையாச்சும் கேமரா இருந்தா கொடுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேமா. நம்ம பையன் தான் ரொம்ப எமோஷனல் ஆனா மூக்குல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருமே. அதை பார்த்துட்டு பிராங்கி உடம்புல இருக்க நமி வண்டியா திட்டுவா. அடே லூசு பையில, தேவையில்லாம நோஸ் ப்ளீட் பண்ணி என் உடம்ப நார அடிச்சிடாத அப்படி இப்படின்னு அவனை பிடிச்சி கத்திட்டு இருப்பான். இங்க சாப்பர் உடம்புல இருக்க பிராங்கி நமிய பார்த்து அது பண்ணாத இது பண்ணாதன்னு திட்டிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பாடியில இருக்கிறது இவளாச்சு, ஏன் அப்படி ஆச்சு எதுக்காச்சுன்னு ஒன்னும் புரியல. அப்படியே புலம்பிக்கிட்டே போவாங்க. இந்த சாமுராய் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ஒருத்தனைய வேற மாதிரி ட்ரீட் பண்ணா, ஆனா இப்ப எனக்கு டிஃபரெண்டா இருக்குதேம்மா. ஏன்னா சஞ்சி உடம்புல இருக்கிறது சாப்பராச்சே, சஞ்சியா இருந்தா என்ன ஆயிருக்கும், படுக போட்டு மூஞ்ச போண்டா கோழி மாதிரி வீங்க வச்சால. அது மட்டும் இல்லாம மிதின்னு மிதிச்சே சட்னி ஆக்கி இருப்பான். சாப்பர்லாம் புலம்பி தள்ளுவான், ஹியூமன்ஸுக்கு இவ்வளவு குளிர் அடிக்குமான்னு. ஏன்னா ரெயின்டியருக்கு உடம்பு ஃபுல்லா ஃபர் இருக்கிறதுனால அவ்வளவு குளிர் அடிக்காது. சரிட்டு இப்படியே பேசிக்கிட்டே ஓடி வரும்போது திடீர்னு ஒரு பையன் ஓட முடியாம பொத்துன்னு விழுந்துருவான். அது மட்டும் இல்லாம பயங்கரமா குளிர் வேற அடிக்குது. ஐயோ எங்களால முடியலையேன்னு குழந்தைகள்லாம் நடுங்குவாங்க. பெரியவங்களுக்கே அப்படி இருக்குதுன்னா இவங்க எல்லாம் குழந்தைங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும். இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே வந்திருக்க கூடாது போலயே. இப்ப எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. அப்படியே பேந்து பேந்த முடிச்சுக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு அங்கேயே நிப்பாங்க. அங்க கட் பண்ணி இங்க ஸ்மோக்கரோட சண்டையை காட்டுறாங்க. அப்படியே அந்த சர்க்கிள்குள்ள எல்லாமே அடிச்சு வெடிச்சு திருச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு பயங்கரமான சண்டை. தூரத்துல இருந்து பார்த்துட்டு புலம்பி தள்ளுவானுங்க. ஐயோ நம்மளோட கப்பல் இவ்வளவு கொடூரமா கொலவெறித்தனமா நொறுங்கிட்டு இருக்குதே, ஏதோ மரத்துல இருந்து இலையெல்லாம் விழுமே அந்த மாதிரி விழுகுது. இங்க டஷிகியோட பாடிய ஒண்ணு சேர்த்தி பாப்பானுங்க. அவளுக்கு எந்த ஒரு அசைவுமே இருந்த மாதிரி இல்ல. ஆனா அவளுக்கு அதை விட கவலை ஸ்மோக்கர் மேலதான். ஏன்னா அந்த இடமே கண்ணா பின்னான்னு நொறுங்கிட்டு இருக்குது. ஸ்மோக்கருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. இப்ப இவங்களுக்கு என்ன பஞ்சாயத்துனா, இவங்க கப்பலும் காலி, ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைலும் இல்ல. வார்லாடுனா நம்ம பக்கம் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இப்படி கால வருவானுங்கன்னு சுத்தமா எதிர்பார்க்கல. அந்த டைமுங்கும் போது டஷிகி எந்திரிச்சு கத்தி எடுத்துட்டு அட்டாக் பண்ண போவா. வேண்டாம் கேப்டன் வேண்டாம், உங்க பாடியை இப்பதான் அட்டாச் பண்ணி இருக்குது, அஷையாதீங்க ஏதாச்சும் ஆயிர போதும் பானுங்க. அப்படிங்கும் போது அவ ஸ்மோக்கர் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாப்பா. என்னன்னா பைரட்ஸுங்க எப்பவுமே பைரட்ஸுங்க தான், அவனுங்களை எப்பவுமே மாத்த முடியாது, அவனுங்க திருந்த மாட்டானுங்கம்மா. அவன் அன்னைக்கு சொன்ன மாதிரியே இன்னைக்கு அப்படியே நடக்குது. ட்ரஃபால்கர்ல ப்ரூவ் பண்ணிட்டான்ல, இவங்க போடுற சண்டையில கப்பல் சில்லா நொறுங்கிட்டு இருக்குது. பேரிச்சம்பளத்துக்கு கூட போட முடியாது அப்படி நொறுங்குது. ஸ்மோக்கரும் அவனை அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சி என்னென்னமோ ட்ரை பண்றான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அவன் பண்ற ஒவ்வொரு அட்டாக்குமே வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா ட்ரஃபால்கர்லாம் ஒண்ணு அதுல எஸ்கேப் ஆயிடுவான், இல்ல அவன் அட்டாக்கு கவுண்டர் அட்டாக் வச்சிருப்பான். இதுல அட்டாக் பண்றது ஸ்மோக்கர் தான். அந்த அட்டாக் எல்லாத்துலயுமே ட்ரஃபால்கர்லாம் தப்பிச்சு ஓடிட்டு தான் இருப்பான். அந்த டைம் ஸ்மோக்கர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா இவங்க வந்தப்போ நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, பைரட்டா இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி இந்த ஐலாண்டுக்குள்ள வரவே கூடாது, அதுதான் ரூல்ஸ். நீங்களும் தான் அப்ப வரக்கூடாது, ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு, பங்க் ஹசார்ல உனக்கு என்ன வேலை, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்த ஒழுங்கா சொல்லு, எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, நீ எதுக்காக தேவையில்லாம வார்லாடா ஜாயின் பண்ண, உண்மையை சொல்லுன்னு சொல்லி சுத்தி அவனுக்கு புகை போடுவான். என்ன புகை போட்டாலும் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஸ்மோக்கர் ஒரு 2 அடி அடிச்சிருவான். மறுபடியும் சண்டை விடாம நடக்குது. 2 பேருமே கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல. ஆக்சுவலா டஷிகி கிட்ட ஸ்மோக்கர் இன்னொரு மேட்டரையும் சொல்லியிருப்பாரு. என்னன்னா எப்பவுமே ஹையர் ஸ்டேட்டஸை தான் அப்ரோச் பண்ணுன்னு. அதாவது அந்த டைம்ல அவர் வெறும் கேப்டன் மட்டும் தான். அதனால மத்தவனுக்கு என்ன சொன்னாலும் வாயை மூடிட்டு அதை கேட்கணும். இதே வைஸ் அட்மிரல் ஃபிளீட் அட்மிரல்னு மாறினா நம்மளும் டெசிஷன் எடுக்கலாம்ல. அந்த டைமுங்கும் போது ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். அதான் நம்ம லூஃபி கேங்க என்எஸ்லாபிக்கு போய் பெரிய கலவரம் பண்ணாங்களே, அதனால பைரட்ஸுங்களுக்கு நடுவுல நம்ம பயலுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பெக்ட் ஆயிருச்சு. அது நம்ம ஸ்மோக்கருக்கு செம்ம காண்டாயிருச்சு. என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் நான் ஹையர் லெவலுக்கு வந்து நியூ வேர்ல்டுல வச்சு அவனுங்களை துவச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பான். இப்ப அது ஸ்டார்ஹேட்டா இருந்தாலும் சரி, ஏன் வேர்ல்டு கவர்மெண்ட்ல வார்லாடா இருக்க ட்ரஃபால்கர்லாவும் சரி, பைரட்ஸுங்க என்னைக்குமே பைரட்ஸுங்க தான், அவங்கள மாத்த முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இங்க இவனுக்கு 2 பேர்த்தோட சண்டையும் கேப் விடாம போயினே இருக்கும். சொல்ல போனா சண்டை போட்டு அவனுக்கே பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம ஸ்மோக்கர், நான் உன்ன மாதிரி வார்லாட்ஸ் எல்லாத்தையும் நம்பவே மாட்டேன்பா, நல்லது அதைத்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தரக்குன்னு ஷார்ப்பா கீழ இருந்து உன்னை சொருகுவான். ஆனா ஸ்மோக்கருக்கு ஒண்ணு ஆகல, ஏன்னா அவன் ஸ்மோக்கு. அடுத்தடுத்து அதே மாதிரி ஷார்ப்பா உருவாக்கி அட்டாக் பண்ணுவான். ஆனா ஸ்மோக்கர் எல்லா அட்டாக்லயும் சும்மா சட்டுன்னு எஸ்கேப் ஆகி நேரா ட்ரஃபால்கர்லாம் கிட்டக வந்துருவான். ஆனா கடைசி ஒண்ணுல மாட்டி அது சரக்குன்னு வயித்துல சொருகிரும். அவன் தான் புகையாச்சே ஒண்ணு ஆகாதுன்னு பார்த்தா அவன் கையில வச்சிருந்த ஆயுதத்தையே கீழே போட்டுருவான். அப்படின்னா ஏதாச்சும் சம்பவம் ஆயிருச்சான்னு பார்த்தா அந்த நிலைமையிலேயே அவன்கிட்ட டவுட் கேட்பான். ஏப்பா ட்ரஃபால்கர்லாம், நீ யாருக்காக வேலை பார்க்கற, உன் பின்னாடி யார் இருக்கா, இந்த ஐலாண்டுக்கு உனக்கு
உனக்கும் என்ன சம்பந்தம், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லுன்னு அவன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேசிக்கிட்டு பின்னாடி புகையா வந்து அவனை அட்டாக் பண்ணுவான். அசந்த கேப்ல பொலந்துலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஆனா ட்ரெஃபால்கர்லாம் எல்லா அட்டாக்கையும் தடுத்துருவான். ஒழுங்கா பதில் சொல்றா, எதுக்குடா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே கேட்பான். அவன் என்ன கேட்டாலும் ட்ரெஃபால்கர்லாம் சொல்ற மாதிரியே இல்ல. என்னவா இருந்தா உனக்கு என்னடா விளக்கணங்கிற மாதிரி கேட்பான். எப்படியே அடுத்தடுத்து சண்டை போய்கிட்டே இருக்கும். இந்த ஸ்மோக்கர் விடுறதா இல்ல. அடிபட்ட மாதிரி நடிச்செல்லாம் பார்த்துட்டான். ஆனாலுமே ட்ரெஃபால்கர்லாவை தொட முடியல. அப்போ ட்ரெஃபால்கர்லா, சில விஷயத்தெல்லாம் உன் இடத்துல இருந்து பார்த்தா உனக்கு தெரியவும் செய்யாது, புரியவும் செய்யாது ஸ்மோக்கரு. அத முதல்ல புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஓங்கி நம்ம ஸ்மோக்கரோட செஸ்ட்லயே ஒரு அடி. பார்த்தா அவனோட ஹார்ட் அப்படியே தனியா வந்து விழும். ஸ்மோக்கரையே செஞ்சுட்டான் ட்ரெஃபால்கர்லா. அவ்வளவுதான், அவனால முடியாம அப்படியே பொத்துன்னு விழுவான். உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லாமா, அங்க ஸ்மோக்கரால முடியல, பின்ன இதே இல்லாத பாடி எப்படி தாங்கும், அப்படியே பொத்துன்னு விழுவானா. அப்போ ஸ்மோக்கரோட ஹார்ட்டை காட்டுறாங்க. லப்பிட்டக்கு லப்பிட்டக்கு லப்பிட்டக்குன்னு துடிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.